ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் யுபின் அகாடமி ட்ரிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொகைநிலை தொடர். இது 10th போர்ஷன்ஸில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது வந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸ் இருக்காது. ஒரு பொருள் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அது வந்து என்ன தொகையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக முக்கியமாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நம்ம இந்த போர்ஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் போகலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர்னா என்னது? தொடர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் தொடர்னா என்னன்னு தெரியணும். தொடர்னா என்னது? ஒரு வாக்கியம் வந்து தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக 2-3 சென்டென்ஸ் தொடர்ந்து வரும். இல்லை 2-3 சொல் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம், ஒரு வாக்கியம் மேட் ஆகும். அதுதான் வந்து தொடர். தொடர்னானது தொடர்ந்து கண்டினியூஸாக வரதான் தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து சொற்றொடர். சொற்றொடர்னா அந்த சொல் தொடர்ந்து வரதா சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. அதில் என்னன்னா தொகைநிலை, தொகாநிலை சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகேவா? இதில் தொகைநிலைன்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தொகாநிலை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தொகைநிலை வந்துட்டு 6 வகைகள் இருக்கு. அதில் தொகைநிலை தொடர் அப்படின்னா இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினைனானது வேர்புன்னு சொல்லுவாங்க, பண்புனானது அந்த அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி சொல்லுவாங்கல்ல, என்னென்ன அந்த பண்புகள்லாம் இருக்கு, அவங்க நேச்சர், கலரு, அவங்களோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே, அளவுகோல் எல்லாமே வச்சு சொல்கிறதா வந்துட்டு பண்பு. ஓகேவா? இன்னொன்று வந்து அவங்க டிசிப்ளின், அவங்க நேச்சரை கூட சொல்லுவாங்க. பண்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பண்புனானது நேச்சர், டிசிப்ளின். ஓகேவா? நெக்ஸ்ட் முதலியவற்றை தொக்கி வருவது, தொக்கி ஆர் மறைந்து வருவதுன்னு சொல்லுவாங்க. தொக்கினா அது மறைஞ்சு வரும். அந்த பொருள் வந்து அந்த உறுப்புகள் வந்து மறைஞ்சு நின்று பொருள் தரும். ஓகேவா? அதான் வந்துட்டு தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 6 வகைப்படும். ஓகேவா? ஒன்று வந்து வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ இந்த 4 இது வந்துட்டு தொகைநிலை தொடரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்ப்போம். வேற்றுமை தொகையில் நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது 8 வகைப்படும். எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஜஸ்ட் என்னென்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேற்றுமை தொகையில் 8 வகைப்படும். அதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் அந்த கடைசி முதல் வேற்றுமைக்கோ 8ஆம் வேற்றுமைக்கோ உருபுகள் இல்லை. ஓகேவா? இதில் மற்ற இதெல்லாம் வந்து 2ஆம் வேற்றுமை உருபுனா ஐ, அதுக்கப்புறம் ஆல், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடம், தலை, உறுப்பு எல்லாமே கலந்து வரும். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா உறுப்புகள். இது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வராது. ஐ, ஆல், கூ, இன், அது, கண் இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் முதல் வேற்றுமை உருபு வந்து அதுக்கு வந்து உருபே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அவள் பாடினாள் அப்படி சொன்னாலே அர்த்தம் இருக்கும். அவளும் பாடி அந்த மாதிரிலாம் இருக்காது. அவள் பாடினாள். ஓகேவா? நம்ம இங்கிலீஷில் அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து கம்பேர் பண்ணி படிங்க. எப்போவுமே வந்து இங்கிலீஷோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெட்ரிகுலேஷன் போர்டு, சிபிஎஸ்சி போர்டுக்குலாம் இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவள் பாடினாள். ஓகேவா? ஷீ சிங்ஸ். எப்படி? ஷீ சிங்ஸ். அதுக்கு ஒரு மீனிங் வந்துடுதுல்ல. அதாவது நம்ம ஷீ ஷீ சிங்கிள்னா இங்கே சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஷீ சிங்ஸ். ஓகேவா? அது மாதிரி அவள் பாடினாள், அவன் ஆடினான். ஓகேவா? அப்போ ஹீ டான்சஸ். ஓகேவா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அவள் பாடம் படித்தாள், அவள் படித்தாள் அப்படின்னா என்ன வரும்? ஷீ ரீட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு தான் வந்துட்டு முதல் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இருக்கும். அம்மா தங்கையை அழைத்தார். அம்மா தங்கையை அழைத்தார். அம்மா தங்கை அழைத்தார்னா ஏதாவது மீனிங் இருக்கா? அப்போ அம்மா கமா தங்கை அழைத்தார்ன்ற மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா தங்கையை அழைத்தார். அப்போ இது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஏன் இது 2ஆம் வேற்றுமை உறுப்புனா ஐயோட அந்த ஓம உறுப்பு வந்திருக்கு. அதனால இது வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு. இப்படிதான் கேட்பாங்க, இது என்ன உருவை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? மரத்தால் சிலை செய்தான். மரத்தால் சிலை செய்தான். மரத்தால், அதாவது மரத்தால் செய்யப்பட்டது. மரத்தால்ல வந்துட்டு சிலை செய்தான். ஓகேவா? அப்ப இது வந்து 3ஆம் வேற்றுமை உறுப்பு. இங்க பாருங்க, ஆள் வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் புகை மனிதனுக்கு. ஓகேவா? அவனுக்கு, இவனுக்கு, மனிதனுக்கு, மலருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வேற்றுமை உருவ இது பண்ணி வரும். நெக்ஸ்ட் மரத்தின் மேல் ஏறினான். மரத்தின் மேல், மரத்தின் இன் அந்த இது வந்திருக்கு பாருங்க, இன் வந்திருக்கு பாருங்க. மரத்தின் மேல் ஏறினான். அந்த இன், ஐ, ஆல்கு அந்த மாதிரிலாம் வரும்போது 5ஆம் வேற்றுமை உருவு. இங்க பாருங்க, அந்த இன் சவுண்ட் வருதா? மரத்தின் மேல் ஏறினான் 5ஆம் வேற்றுமை உருவு. நண்பனது கை, அவனது கை, இவனது, ராமனது வில். ஓகேவா? இது அவங்களுக்கே உடையது. பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நண்பனது கை. ஓகேவா? இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட், அதாவது நண்பனோட கை. ஓகேவா? ராமனது வில்னா ராமனுடைய வில். அதான் 6ஆம் வேற்றுமை உருவு. அந்த உடைய வந்து மறைஞ்சு வரும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் வீடு, ஊரின் கண் உள்ளது. ஓகேவா? ஊரின் கண் உள்ளது அப்படின்னா இன்னொரு இது இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள்ஸ். இடம், கண், தலை, வால் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகி வரும். ஓகேவா? இதுதான் வந்து 7ஆம் வேற்றுமை ஊரோட வரும். ஓகேவா? இங்க பாருங்க. கடல் வாய் அப்படின்னா என்னது? கடல். இங்க பாருங்க. அம்மா அம்மா சரி, குழந்தை அம்மாவிடம் சென்றது. இங்க பாருங்க. குழந்தை இடம் இருக்கா? இங்க பாருங்க. இடம் இருக்கா? இடம். லாஸ்ட் அம்மாவிடம், குழந்தை அம்மாவிடம் சென்றது. அந்த இடம் யாரிடம் சென்றது அப்படின்னு கேட்போம்ல. யாரிடம், யாரிடம்னா யாரோட சென்றது அப்படின்னு கேட்போம். அதான் யாரிடம் சென்றது, குழந்தை அம்மாவிடம் சென்றது. அந்த இதுக்கு ஆன்சர் வர மாதிரி இருப்பாங்க. இடம். ஓகேவா? கடல் வாய், கடலின் இன்னு சவுண்ட் வருது பாருங்க. கடலின் ஓரம், அதாவது வாய்னா இது அந்த ஓரம் பகுதி சொல்றது. தலை, வலை தலைனா வலையின் தலை, அதாவது வலையின் அந்த நுனி. ஓகேவா? டிப் அதை சொல்றது. ஓகேவா? அந்த தலை வருது பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றதும் வந்துட்டு என்னது, இதுவும் வந்து 7ஆம் வேற்றுமை உறுப்புகள்ல தான் வரும். இது பாருங்க. வலைத்தலை, வலையின் தலை, கடலின் ஓரம், அப்புறம் அம்மாவிடம், அந்த இடம். ஓகேவா? எதுக்குன்னா இந்த இதை கணக்கு நீங்கள் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன உறுப்புகள் எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 8ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துட்டு வெளி வேற்றுமை சொல்லுவாங்க. ஓகேவா? வெளி வேற்றுமை உறுப்புல வருது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ராமனை வந்துட்டு ராமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது. ஓகேவா? அந்த சவுண்ட்ல வரை வரும். ஓகேவா? அந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸோட வரும். தந்தைன்னு தந்தையே. அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மன்னரே, அரசரே, அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி கூப்பிடுற அந்த ஒரு சில வார்த்தைக்கெல்லாம் வந்துட்டு 8ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா உருபும் பயனும் உடன்தொக்க தகைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு தொடரின் வேற்றுமை உருபும். ஓகேவா? வேற்றுமை உருபு படிச்சிங்களா? ஐ, ஆல், கு, இன், அதுக்கன். அதன் பொருள். ஓகேவா? அதன் பொருளை விளக்கும் உதவி பயன், அந்த அதோட பயன் வரும் பார்த்தீங்களா? அதோட ஹெல்ப்புக்காக இன்னொரு வேர்டு அதுவும் உள்ள மறைஞ்சு வரதான் வந்துட்டு உருபும் பயனும் உடன்தொக்க தகைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல ஃபார் எக்ஸாம்பிள் பணப்பைன்னு இருக்கு. அதாவது பணம் வைக்கும் பை. ஓகேவா? பணப்பைனா பணம். ஓகேவா? பணம் அதை ஒரு வைக்கிற அந்த பை தான் வந்துட்டு பணப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து என்ன அர்த்தம்னா பணம் வைக்கும் பை. இந்த வைக்கும் இல்லைன்னா பணத்தை வைக்கும். ஓகேவா? இதை பணம் இல்ல, பணத்தை. பணம் வைக்கும் பை இல்லைன்னா பணத்தை. இங்க வந்து பாருங்க ஐ வரிசை வந்து மறைஞ்சு வருதா? அது கூட இல்லை பாருங்க. இன்னொரு அதனோட பையும். ஓகேவா? அந்த பணத்தை வைக்கும் இடம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு அந்த பை இருக்கு பார்த்தீங்களா? அது எதில் வைப்போம்? அந்த பணத்தை பையில வைப்போம். அதுக்கு அந்த பணம் வைக்கிறதுக்கு உதவியான இந்த பையை வைக்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த சொல்ல வந்து மறைஞ்சு வரும். ஓகேவா? அதுதான் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. உருபும் அதனோட பயனும் மறைஞ்சு வரும். ஓகேவா? அதான் வந்துட்டு உடன்தொக்க தொகைன்னு சொல்லிட்டு அதோட எடுத்துக்காட்டு தான் இந்த பணப்பை. நெக்ஸ்ட் வினை தொகை. வினைனாலே என்னது? வேர்ப். வினையில வந்து நிறைய இருக்கு. வினையெச்சம், வினை முற்று. ஸோ இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வினை தொகை அப்படின்னா பார்த்துருவோம். வினைத்தொகைனானது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை எனப்படும். ஓகேவா? மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை எனப்படும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வினையடி அப்படி பிளஸ் பெயர்ச்சொல், இதான் வந்து வினைத்தொகைன்றாங்க. வினையடி அப்படின்னானது ரூட் வேர்ப். ஓகேவா? நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம்ல சிட். ஓகே, சிட்னா சிட்டிங், சிட், சாட், அது மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஓகேவா? எல்லா காலத்துலயும் வந்துட்டு பெயர் கொடுக்கும். ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இந்த 3லுமே வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி படிக்கக்கூடிய சொல்லா இருக்கும். ஓகேவா? அப்புறம் பெயர் சொல்லானது ஒரு நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து வரதான் இந்த வினைத்தொகை. இல்ல இந்த பாருங்க, அந்த ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடி. இந்த அந்த 3 டென்ஸும், அந்த 3 டென்ஸ் ஃபார்ம் இருக்குல்ல, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸ் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லுவாங்க. இந்த 3 காலமுமே வந்துட்டு காமிக்கும் இதுதான் வந்துட்டு இந்த வினைத்தொகை அப்படின்றாங்க. இங்கே வளர் தமிழ் பாருங்க. வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ். ஓகேவா? வளரும்னா என்னது? வளரும் தமிழ், ஃபியூச்சர்ல வளரும். வளர்கின்ற, இந்த கின்ற அந்த வார்த்தை கின்றது, கிரது தலைனது ப்ரெசன்ட் டென்ஸ். வளர்ந்த தமிழா வளர்ந்து முடிஞ்சது. ஓகேவா? அப்புறம் இதுக்கு முன்னாடி வளர்ந்து முடிஞ்சதுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஸோ இறந்த காலத்துல வரும். இந்த 3 காலத்தையுமே வந்து காட்டும். அதுதான் வந்து வினைத்தொகைன்னு வாங்க. ரூட் வேர்ப். ரூட் வேர்ப்னா உங்களுக்கே தெரியும். ரூட் வேர்ப்னா என்னது? ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த இப்ப பாருங்க, படி. படி வந்து படித்தான், படிக்கிறான்,
படிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதில் அந்த படின்ற வார்த்தை தான் வந்து என்னது, ரூட் வேர்ப். இதுதான் நம்ம வந்து ரூட் வேர்ப் சொல்லுவோம். அதான் வந்து வினை அடி. ஓகேவா? நெக்ஸ்ட் அது பெயர்ச்சொல். இது ரெண்டும் வந்துட்டு இதுல வந்து அந்த இடைக்கால நிலை வந்து என்னது, அந்த காலம் காட்டுதல் வந்து மறைஞ்சு வரும். அதுதான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வினைத்தொகைனா என்ன தெரியணும், வினை எச்சம், ஒரு செயல், ஒரு ஆக்ஷன், அக்கரன்ஸ் எல்லாமே தெரியணும். ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக கிளியராக படிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். பண்புத்தொகை. பண்பு தொகையினது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன, ஆகிய என்னும் பண்பு உருபுகள் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். என்னதுல மறைந்து வரும்? ஆன, ஆகிய இந்த சொற்களை எப்படி வருது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பண்பு தொகைனா என்னது? பண்பு தொகை என்பது ஒரு பொருளின் நிறம். ஓகேவா? அப்ஜெக்டிவ் சொல்வோம்ல, ஒரு நவுனை என்ஹான்ஸ் பண்ணி சொல்றதா வந்துட்டு அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. அதுவே ஒரு வேர்பை என்ஹான்ஸ் பண்ணி, அது வேர்ப் இருக்குல்ல, அது ஆக்ஷன் வேர்பு, அதை என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் இப்படி சொல்கிறது தான் வந்துட்டு அட்வேர்ப். தட் இஸ் ஆடிங் டு தி வேர்ப். அப்ஜெக்டிவ்னா ஆடிங் டு தி நவுன். எக்ஸ்ட்ராவாக என்ஹான்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வேர்ஸ் கொடுத்து அதை என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்துட்டு அப்ஜெக்டிவ். இல்லை, பண்புத்தொகை என்பது ஒரு பொருளின் நிறம், அளவு, சுவை, வடிவம், குணம் போன்ற பண்புகளை உணர்த்தும் பண்பு பொருளுடன் ஆகிய, ஆன, இய இந்த போன்ற பண்பு உருபுகள் மறைந்து நின்று பொருள் தரும். இதுதான் வந்துட்டு பண்பு தொகை சொல்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செந்தாமரை. செந்தாமரைன்னு பார்த்துருப்போம். அது எப்படின்னா செம்மையாகிய தாமரை. ஓகேவா? ஒரு செம்மை குணம் கொண்ட, ஒரு நல்ல ஒரு அந்த வளமை நிலம் கொண்ட ஒரு தாமரை. ஓகேவா? அதுதான் வந்துட்டு செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சொல், இனிமையாகிய சொல். உங்களுக்கு இது புரியலையா? நெக்ஸ்ட் இது பாருங்க. உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கிளியரா தெரியுது அதுதான் நீங்க எக்ஸாம்பிளா எழுதணும். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கேட்டாலே சொல்லுவோம். இன்சொல், அதை எப்படி பிரிச்சு சொல்லுவாங்க? இனிமையாகிய சொல், இல்ல இனிமையான. இங்க பாருங்க, இப்ப அவங்களுக்கு பொருள் தரப்பாருங்க. இனிமையான இல்ல இனிமையாகிய, இது ரெண்டுலுமே இல்ல பொருள் தரும். நெக்ஸ்ட் வட்ட நிலா. வட்டமான நிலா. வட்டமான நிலா. வட்ட நிலான்னா வட்டமான நிலா. முத்தமிழ், மூன்றாகிய தமிழ். முத்தமிழ்னா உங்களுக்கே தெரியும், இயல், இசை, நாடகம் தான் வந்து முத்தமிழ் சொல்லுவாங்க. அந்த கலைஞர் லெசன்ல படிச்சிருப்பீங்க, முத்தமிழ் கலைஞர் அந்த லெசன்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அந்த கலைஞர் வந்து எந்த இதுலலாம் வந்து தேர்ச்சி பெற்றாங்க, இயல், இசை, நாடகம் 3 இதுலையுமே அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதனால வந்து முத்தமிழ் கலைஞர் அந்த பேர் வந்துச்சு, கலைஞர்ட்டு. ஸோ தமிழ்ல அந்த 10th லெசன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் மூன்றாகிய தமிழ், இரு பருவங்கள். ஓகேவா? நம்ம நிறைய இருக்கு. அதில் நம்ம இரு பருவங்கள்னா இது இளமை பருவம், முதுமை பருவம் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட பருவத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அது அளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் என்னது? அளவுனா இது மெஷர்மெண்ட். இங்கிலீஷ்ல நம்பர்ஸ்ல கவுண்டிங்ஸ்ல இது பண்றது. நெக்ஸ்ட் சுவை. இன்சுவைனா என்னது? இனிமையான சுவை. இது என்னது? இன்சொல், இனிமையான சொல். ரொம்ப ஸ்வீட்டான வேர்ட்ஸா பேசுறாங்க, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க, ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்ட் இருக்கு. இது வந்து டேஸ்ட் சொல்லுவாங்க, இது வந்து ஸ்வீட்டா பேசுறது சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க பேச்சு வந்து ரொம்ப இனிமையா இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்சுவை படிச்சாச்சு. நல்ல கனி. ஓகேவா? நல்லதாகிய கனி. அவங்க குணம். ஓகேவா? இது வந்து ஒருத்தரோட குணத்தையும் சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட நேச்சர் எப்படி சொல்லலாம். இது வந்து நல்ல பொருள், கெட்ட பொருள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பொருளை கூட சொல்லலாம். அழகிய நிலையில் உள்ள அந்த பொருள், இல்லைன்னா வந்துட்டு நல்ல நிலைமையில இருக்க இந்த பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நல்லதாகிய கனி. இங்க கனின்றது நம்ம ஒரு பேராவும் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கனின்றது என்னது? காய் கனின்னு சொல்லுவாங்கல்ல, பழம். ஓகேவா? அது கூட நம்ம மீன் பண்ணிக்கலாம். கருமேகம், கருமையான மேகம், கருமை நிறம் கொண்ட மேகம், அதுதான் வந்துட்டு கருமையான மேகம் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்து பாருங்க, இந்த இதுல பாருங்க, ஆகிய, ஆன, இந்த ரெண்டு தான் வந்துட்டு மறைந்து நின்று பொறுத்தரும். இதுதான் வந்து பண்பு தொகை. நெக்ஸ்ட் இரு பெயரட்டு பண்பு தொகைன்னு பார்ப்போம். இரு பெயரட்டுனா வந்து ஃபுல்லா வந்து ப்ராப்பர் நவுனும் இந்த காமன் நவுனும் சேர்ந்து வரும். அதான் இரு பெயரட்டு பண்பு தொகையை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இங்கிலீஷ்ல நம்ம நல்லா படிச்சிருப்போம். ட்ரீ. ட்ரீனானது ஒரு ட்ரீ, பொதுப்பறையா பேசுறது ஒரு ட்ரீ, மரம் சொல்லுவோம். அதே பனைமரம், மாமரம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு அந்த ப்ராப்பர் நேமா சொல்றதா வந்துட்டு ப்ராப்பர் நேம், காமன் நேம். இது வந்து பனைன்றது என்னது? ப்ராப்பர் நேம். ஏன்னா பனைன்றது ஒரு மரம் தான், பனை மரம்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றது, மரம்ன்றது காமனா சொல்றது. அதான் சொல்றாங்க சிறப்பு பெயர். சிறப்பு பெயர்னா அது ஒரு ப்ராப்பர் நேம்.
ஓகேவா? ஒரு ஸ்பெஷல். அப்புறம் பொதுப்பெயர். பொதுப்பெயர்னா இந்த காமனா சொல்றது. இதெல்லாம் வந்து இருபெயரட்டு பண்பு தொகை சொல்லுவாங்க. பனை மரம், சாரை பாம்பு. பாம்புல நிறைய வகைகள் இருக்கு. நாகப்பாம்பு, ராஜபாம்பு, கட்டுவிரி, அந்த மாதிரி நிறைய வகை பாம்புகள் இருக்கு. அதுல சாரை பாம்பை மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்றதுனால இது வந்து சாரை பாம்புன்றாங்க. இதுதான் வந்து இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்றாங்க. மார்கழி திங்கள். திங்கள்னா என்னன்னா மாதம்னு அர்த்தம். ஓகேவா? திங்கள் கிழமைன்னு கிடையாது, திங்கள் மாதம். திங்கள்லாம் என்னது மாதம்ட்டு ஒரு பேர் இருக்கு. நிலான்ட்டு அந்த அதுக்கும் வந்து திங்கள் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கு. பொருள் இருக்கு அதுக்கு. மார்கழி திங்கள், மார்கழி ஆகிய திங்கள். ஓகேவா? இமயம் மலை. ஓகேவா? இமயமலை. ஓகேவா? இமயம் மலை. ஓகேவா? இந்த வார்த்தை வந்து நம்ம பிரிச்சா பிரிச்சு பாருங்க. இமயமலை. இப்ப மலைன்றது நிறைய மலை இருக்கு. ஓகே, மலையடிவாரங்கள். இல்ல இமயமலையை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படி குறிப்பிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? இரு பெயரட்டு பண்பு தொகை. இந்த பண்பு தொகைக்கு அப்புறம் மீதி இருக்க ரிமைனிங் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவின் அகாடமி ட்ரிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ.